வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பம். இவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும். லிஸ்ட்டை பாருங்க. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்களில் இதுவரை சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. அந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கோரி மற்றும் 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பங்கள் செய்துள்ளனர். மக்கள் பெறப்பட்ட விவரங்கள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல்கள் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தகவல்களை அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த திட்டத்தின் கீழ் மனுக்கள் தீர்வு காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளில் மூலம் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது என்பது உறுதியாகியுள்ளது. அரசு ஊழியர்கள், நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி பணிகளில் இருப்பவர்கள், குறிப்பிட்ட நகராட்சி மாநகராட்சி பணிகளில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த உரிமை தொகை கிடைக்காது. மாற்றுத்திறனாளிகளில் நலன்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், தண்டுவடம், மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய், மாற்றுத்திறன், தலைச்சிலைவு நோய், மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்டு குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைச்சராத தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 19,477 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன. மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்களில் நடந்துவது குறித்து தலைமை செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனடைய ஏதாவது ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் மேலும் சில விதிவிலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை விரிவுபடுத்தும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக சில விதிவிலக்குகளை அரசு கொண்டுள்ளது. பல்வேறு அரசு துறைகளில் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பயனற்றி தற்பொழுது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் அரசு திட்டங்களில் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். இயக்குனர் சமூக பாதுகாப்பு திட்டம்,
அவர்களின் கருத்துவினை அரசு கவனமாக ஆய்வு செய்தது. ஏற்கனவே உள்ள 3 விதிவிலக்குகளுடன் கூடுதலான 3 விதிவிலக்குகளை வழங்க அரசு ஆணையிடுகிறது. இவ்வாறு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன் பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.